அன்புறவுகளே, நம்ம இப்போ எங்கே கிளம்பி நிற்கிறோம்னா, நம்மளுடைய முதிர் இன்றைக்கி நமக்கு இஃப்தாருக்காக அழைப்பு கொடுத்தாங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போட்டுருச்சு. அதுக்காக தான் நம்ம கிளம்பி நிற்கிறோம். லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம போகிற வழியில் எங்கே போகிறோம், என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன், ஒன்று காட்டுறேன். வாங்க, இப்போ நம்ம லைனில் போவோம் இஃப்தாருக்காக. இதே மக்கா ஹைவே, நான் பின்னாடி நிற்கிறது மக்கா ஹைவே. இங்கிட்டு போனால் மக்கா, இங்கிட்டு போனால் மதினா. அன்பு உறவுகளே, நம்ம போய்கிட்டு இருக்கதான் மக்கா ரோடு. இதில் நேராக போனால் மக்காவில் தான் கொண்டே முட்டோம். என்ன சவுதி கொடி நிறையா பறக்குதுன்னு பார்க்குறீங்களா? போன வாரம் இங்கே வந்து கார் ரேஸ் நடந்துச்சு, அதாவது ஃபார்முலா 1 கார் ரேஸ் நடந்துச்சு. அதுக்காக சவுதியே விழா கோலம் பூண்டுருந்துச்சு. அதுக்காக தான் கட்டின கொடி இன்னும் அவுக்கவே இல்லை. In 3 kilometers, take the exit toward Al Nura. லொக்கேஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கு காலையில் விழுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 3 கிலோமீட்டர் இருக்கான் நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய வழி. இதுதான் சவுதி அரேபியாவுடைய ரோடு. இந்த ரோடு வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் இஃப்தாருங்கிற நேரத்தில் பிஸியாக இல்லை. பட் இந்த இஃப்தார் பிஸியாக உள்ள ரோடு எதுனா உள்ளுக்குள்ளே, அதாவது ஏரியாவுக்குள்ளே வந்து இஃப்தார் நேரத்தில் பயங்கர பிஸியாக இருக்கும். சிக்னல் பிஸியாக இருக்கும். நம்ம போகிற ஏரியா கூட பிஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவுக்குள்ளே போய் காட்டுறேன். இந்த ரோடு நார்மலாக லிபரலாக அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆவரேஜாக. மேலே ஒன்று காட்டுறேன் பாருங்க, அந்த நேம் போர்டு கீழே ப்ளூ கலரில் கருப்பு கலராக இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கேமரா. அந்த கேமரா தான் ஃபோனை கையில் எடுத்தாலே கேமரா அடிச்சிடும். இப்போ நான் ஸ்டாண்டில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கேமரா வந்து நம்ம கையில் இருந்து அடிச்சிடும். ஏற்கனவே எனக்கு ஒரு அது மாதிரி அடிச்சிருச்சு. 500 ரியால் முக்காலிஃபா. இந்த ரோடு தான் ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லலாம். சரிப்பா, இந்த ரோடு ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லலாம். இதில் நான் ஃபோன் எடுக்க முடியாது இப்போ கையில். ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன்னா எனக்கு ரைட்டில் அப்படி ஏர்போர்ட்டு, சாரி எனக்கு லெஃப்டில் அப்படி ஏர்போர்ட்டு. லெஃப்டில் ஏர்போர்ட்டு, ரைட்டில் அரப் மால்னு ஒரு மால் இருக்குது, பெரிய மால். ஜித்தாவிலே 2வது பெரிய மால். அதை நம்ம நோம்பு முடியட்டும் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம தனி விலாகா போடுவோம். லைட்டாக காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. அதான் அரப் மால், அதுதான் அரப் மால். நான் சொல்ல, நான் நோம்பு முடிஞ்சோடனே அதை ஒரு தனி விலாகா போடலான் இருக்கேன். அல்பேக், சவுதி அரேபியன் ஃபேமஸ் பிராண்ட் அஜிசியா. அதாவது நம்ம இந்தியன்ஸு நிறையா இருக்கக்கூடியது. அந்த வீட்டில் கொடுக்குறாங்க பாருங்க, பேரிச்சம்பழம் தண்ணி நிறையா கொடுப்பாங்க ரமலானில். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து இந்தியன்ஸ், பாகிஸ்தானி, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹைதராபாத். இது வந்து சோட்டா ஹைதராபாத்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஃபுல்லாக ஹைதராபாத் இருப்பாங்க. ஹோட்டல் ஏறத்தால ஒரு 500 ஹோட்டல் மேலே இருக்கும். இங்கே இருக்க ஹோட்டலில் பெரும்பாலும் ஹைதராபாத்தும் பாகிஸ்தான் ஹோட்டல் தான் இங்கே இருக்கும். Turn right onto Al Udabar, then your destination will be on the right. பக்கத்தில் வந்துட்டோம் போலயே. அதாவது நிற்கிது முதிர் வண்டி, நிற்கிது. இதே முதிர் வண்டி நிற்கிது, முதிர் வண்டி பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க. இது ஹோட்டலு, அது பக்கத்தில் ஹோட்டலு, ஹைதராபாத் ஃபுட் ஹவுஸு. இது இந்த லைனில் பூரா ஹோட்டல் தான் இருக்குது, நிறைய ஹோட்டல் இருக்குது. இந்த லைனில் தான் நமக்கும் உள்ள ஹோட்டல் இருக்குது. இது பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க ஹோட்டலு. வெளியில் எல்லாமே இருக்கும், பக்கோடா, இக்கோடா, அந்த தின்பண்டங்கள் சொல்லுவோம்ல, நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான அனைத்துமே வெளியில் இருக்கும். இதுதான் நம்ம வந்திருக்க ஹோட்டல். இன்ஷா அல்லாஹ் சிறப்பான நோன்பு, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அண்ணனுடைய ஏற்பாடு பாருங்கள். இவங்கெல்லாம் நம்ம கம்பெனியில் உள்ளவங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரஃபீக் பாய், ஹபீப்,
என்னென்ன இருக்குன்னு நம்ம சாப்பாடுல ஒன்றுன்னா தெளிவாக சொல்லுவோம். இப்போ பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். இது சாப்பிட முடியுமா முடியாதுன்னு தெரியல, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன சாப்பாடு வேறு இருக்கா? நண்பர்களே, இது வந்து ரமலான் ஸ்பெஷலு. இந்த ஹோட்டலுடைய இது ரமலான் ஸ்பெஷலு. அதுவும் இங்கே வந்து புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இடம், இல்லைன்னா சட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சட்டை க்ளோஸ் பண்ணிட்டாமாங்க. இது வந்து புக் பண்ணியிருக்கணும். டேபிள் புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இங்கே பர்மிஷன், இல்லைன்னா பர்மிஷன் கிடையாது. இது டேபிள் புக் பண்ணியிருக்கேன். உள்ளே உட்காந்துருக்காங்க எல்லாம். மாஷா அல்லாஹ் நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு அருமையான ஏற்பாடு. நமக்கு வந்து அந்த ஃபேமிலி செக்ஷனில் தனியாக விட்டாங்க. அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஐட்டம் மரண ஐட்டம். ஏகப்பட்ட ஐட்டம்ப்பா. ஐட்டம் என்னென்ன உட்காந்து சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு நான் ஒரு வடை, ஒரு உளுந்த வடை, ஒரு கடலை வடை, ஒரு பப்ஸு, ஒரு முட்டை பப்ஸு, பக்கோடா, சுண்டல், இது ஹலீமு, இது ஃப்ரூட்டு, தண்ணி, நோம்பு கஞ்சி வேறு, நோம்பு கஞ்சி. இது வந்து சர்பத். மாஷா அல்லாஹ். ஏறத்தால ஒரு 15 ஐட்டம் இருக்குது. மாஷா அல்லாஹ் சிறப்பு. இது கடலை வடை. இது வந்து மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி. எடுங்க சாப்பிடுங்க. ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஃப்ரேமில், 2 பேர் மட்டும்தான். அடுத்து சாப்பாடு. எத்தனை சாப்பாடுண்ணா? 20. ஆளுக்கு ஒரு சாப்பாடு. இதுவே ஒவ்வொரு அன்பு உறவுலே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற லெவல், அல்ஹம்துலில்லாஹ். ஏறத்தாழ 15லேருந்து ஒரு 20 ஐட்டம். பழங்கள் தனியாக, ஸ்நாக்ஸ் தனியாக, ஜூஸ் தனியாக, வேறு லெவல். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான ஒரு ஏற்பாடு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏற்பாடு பண்ணவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. பிரியாணி தான் இப்போ பட்டுவாடை நடந்துருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி. இன்ஷா அல்லாஹ் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே நம்ம சேக்கு காரியர் மாப்பிள்ளை, காரியர் மாப்பிள்ளை பாய் கேரிஃபூர் மேனேஜராக இருக்காங்க. சார் சொல்லுங்க பாய், எப்படிமா இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது பாய். சாப்பாடு நல்லா திருப்தியாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாம் சின்ன பிரியாணி, கோல்மொழி பிரியாணி பார்சல் வேறு எடுத்தாச்சு. சரி அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்றது ரூம்மேட்ஸ் எல்லாரும் கொடுக்குது. சரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா திருப்தியாக முடிஞ்சது. சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேறு அவ்வளோதானா? என்ன சொல்லணுங்க? எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள் பாய். எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே.